அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறிய குலதெய்வம் அறிய போன்ற விஷயங்களுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். 100% துல்லியமாகவும் உள்ளது உள்ளபடி வெளிப்படையாக இருக்கும். நெகட்டிவ் பலன்கள் காட்டினாலும் மறைக்க மாட்டேன், வெளிப்படையாக நேர்மையாக சொல்லிடுவேன். ஸோ விருப்பமுடையவங்க அணுகலாம். நட்சத்திர வரிசையில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தை தொடர்ந்து இன்றைக்கி மிருகசீட நட்சத்திரத்தை பார்ப்போம். இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்க என்னென்ன குணங்கள் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு மின்னல் வேகத்தில் முடிவு எடுக்கக்கூடிய திறமை இருக்குங்க. மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு மின்னல் வேகத்தில் முடிவு எடுக்கக்கூடிய அசாத்திய திறமை இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமயோசித புத்தி இவங்கள்ட்ட அதிகமாகவே உண்டு. இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்கள்ட்ட நொடி பொழுதில் உஷாராகக்கூடிய திறமை படைத்தவங்க. நொடி பொழுதில் உஷாராகிடுவாங்க. தன்னை சுற்றி ஒரு தீமை நடக்கு அப்படின்னா நொடி பொழுதில் உஷாராகக்கூடிய அந்த சென்சிட்டிவ் தன்மை இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்கள்ட்ட உண்டு. இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்குடைய நட்சத்திர தன்மை பார்த்திங்கன்னா மான் கொம்பு. மானுடைய கொம்பு தான் அந்த மிருகசீட நட்சத்திரத்துடைய நட்சத்திர உருவம். மானுக்கு தலைமையில் கொம்பு இருப்பது போல் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒற்றை தலைவலி அடிக்கடி வருங்க. இதுதான் அதில் கான்செப்ட். சில மான்களுக்கு அடிக்கடி மண்டை வச்சு சண்டை போடும், முட்டோமா தலையில் காயப்படும். சில மான்களுக்கு கொம்பு கூட உடையும். அப்போ தலைவலிக்கும் தானே. அப்போ மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி அடிக்கடி வரும் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த மானில் கவரி மானுன்னு ஒன்று உண்டு. இந்த கவரி மான் தன் உடம்புல உள்ள ஒரு முடி உதிர்ந்தாலும் இறந்து போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி பரவலாகவே நம்ம நம்பப்படுதோம். அதே போல் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு சுடுசொல் தாங்க மாட்டாங்க, பழிச்சொல் தாங்க மாட்டாங்க. தன்னை யாராவது இகழ்ந்து பேசினாலோ, பழிச்சு பேசினாலோ, அவமானப்படுத்தினாலோ அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டுருவாங்க. இந்த மிருகசீட நட்சத்திரம் அப்பேற்பட்ட ஒரு தன்மானம் உடைய ஒரு நட்சத்திரமாக இருக்குதுங்க. மிருகசீட நட்சத்திரம் மிதுன ராசிக்காரங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்து மிதுன ராசியில் பிறந்தால் இந்த ஜாதகரோ ஜாதகியோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. அவங்க எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் சரி அதுலேருந்து மீண்டு வருவாங்க. பிரச்சனைகள் சந்திப்பாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கும் இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான் 7-12 கூடியவர் ரிஷபராசிக்கு, சரிங்களா. அதே போல் மிருகசீட நட்சத்திரத்துக்கு 6-11 மிதுன ராசிக்கு 6-11 வராரு செவ்வாய் பகவான். 6ங்கிறது எதிர்ப்பு, 11ங்கிறது வாழ்க்கையில் முன்னேற்ற முடியாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத விஷயம். அதே போல் இங்கே 7-12 ரிஷபராசிக்கு. 7னா திருமணம், 12னா தாமதம், திருமண விரயம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 7-12 6-11 வரதுனால இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்க அதுவும் குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வருவாங்க. இவங்களுடைய அம்மா துணிச்சல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்க தைரியசாலியாக இருப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்க ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ இருந்தாங்கன்னா நல்ல அழகு உடையவங்களாக, முகப்பொழிவு, முகலட்சணம் உடையவங்களாக இருப்பாங்க. மேரேஜ் லைஃப் ஒன்று திருமண வாழ்க்கை பாதிப்பு, இல்லைன்னா குழந்தை பிரச்சனை பாதிப்பு உடைய மிருகசீட நட்சத்திரம் எக்கச்சக்கம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரங்க அவங்க ரிஷபராசியாக இருக்கட்டும் அல்லது மிதுன ராசியாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, குழந்தை பாதிப்பு இவங்களுக்கு இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிருகசீட நட்சத்திரங்கிறது மான். இவங்க ரொம்ப குட்ட குனிகிறோங்கிற மாதிரி தன்னுடைய கணவர் தானே, தன்னுடைய மனைவி தானேன்னு ரொம்ப பொறுத்து போவாங்க. ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ இவங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறப்ப என்ன செய்வாங்க, அந்த மான் நொடி பொழுதில் முடிவு எடுக்கிற மாதிரி, இது வேண்டாம், இதுக்கு மேலே சரிப்படாது, ரொம்ப அடிமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கையில் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருவாங்க இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்க. குழந்தை விஷயத்துலேயும் அவசரப்படக்கூடாது. மான்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இடத்துல இருக்காது, வேகமாக ஓடும், துள்ளி ஓடும். ஸோ குழந்தை விஷயமாக கணவன் மனைவி நாங்கள் ஒத்துமையாக தான் சார் இருக்கிறோம். மிருகசீட நட்சத்திரம் தான் என் புருஷனோ என் பொண்டாட்டியோ, மிருகசீட நட்சத்திரம் தான் என் கணவர் மனைவி மிருகசீட நட்சத்திரம் தான். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்னா
நீங்கள் 2 பேரும் இணைவில் தாம்பத்தியத்தில் அவசரப்படக்கூடாது. கணவன் மனைவி இணைவில் அவசரப்படாமல் நிதானமாக கணவன் மனைவி தாம்பத்தியில் ஈடுபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த இடத்துல அவசரம் அப்படிங்கிறது மெயின் ஃபேக்டராக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடியவங்க எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுறதோ, அது ஆண்களாக இருந்து மிருகசீட நட்சத்திரக்காரங்க ஆண்களாக இருந்தால் விந்து முந்துதல் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. இந்த மாதிரி அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்குறேன். நீங்களும் அந்த அனுபவத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுடைய அம்மாவுக்கு 2வது குழந்தை மேலே தான் அதிகமான கவலைகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் மிருகசீட நட்சத்திரமாக பிறந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு அடுத்து யாரோ அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தமான மனக்கவலை தான் அவங்க அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்களே 2வது குழந்தை அப்படின்னா, உங்கள் லைஃப் சார்ந்த கவலைகள் மன வருத்தம் தான் உங்கள் அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. முருகர் வழிபாடும் கோவில்களுக்கு குங்கும தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். இதற்கு மிருகசீட நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறணும் அப்படின்னா இவங்க பிங்க் கலர் அல்லது மெரூன் கலர், இந்த 2ல் ஒரு கலரை பயன்படுத்தினா வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய அமைப்புகளை அனுபவ ரீதியாக பார்க்கலாம். இத்துடன் மிருகசீட நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள் முடிவடைகின்றன. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் சம்பந்தமான பலன்களில் விரைவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.